தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 22வது வாரம் திங்கட்கிழமை. இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் நாள். இந்த புதிய நாளையும் புதிய மாதத்தையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி உள்ளத்தோடு துதிப்பாடுவோம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 31 நாட்களும் கடவுள் கண்ணின் கருவிழி போல நம்மை காத்து வந்ததற்காக, தன் அற்புதமான ஆசீர்வாதம் இருந்த கரங்களை நம்மீது வைத்து நம்மை வழிநடத்தியதற்காக, நாம் கடந்து வந்த ஒவ்வொரு நிமிடத்திலும் நமக்கு துணையாக இருந்து அருள்வரங்களை பொழிந்து ஆசீர் நம் மீது நிறைவாக கொடுத்து நாம் வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை நமக்கு தந்து கடந்த மாதம் முழுதும் கண்மணி போல காத்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருப்பால் 116 படிப்பதை போல, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கான என்ன கைமாறு செய்வேன், மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி வழி செலுத்து என்ற வார்த்தையின் பிரகாரம் கல்வாரி வழியின் வழியாக ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக நன்றி செலுத்துவோம். திருப்பால் 121 மலைகள் நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவன் உதவி வரும் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல, இதோ நான் போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் என்னை காக்கின்ற கடவுளிடம், பகலிலும் இரவிலும் என்னை துணை இருக்கின்ற கடவுளிடம் என் கரங்களை என் வாழ்வை ஒப்புக் கொடுத்து, தெய்வமே இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உடைய அருட்கரம் என்னை தொடரட்டும், எனக்கு துணையாக இருக்கட்டும், என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும், என்னோடு இருக்கின்ற மக்கள் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. வருகின்ற ஆபத்துக்கள், விபத்துக்கள், சோர்வுகள், பலவீனங்கள், இயலாமைகள், தடமாற்றங்கள் அனைத்திலும் நீரே எனக்கு துணையாக இருந்து என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் கரங்களை நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நற்செய்தியை படிப்பதை போல, ஆண்டவன் ஆவி என்னில் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்று சொல்வதை போல, நாம் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட மக்களாக, அருள் பொழிவு செய்யப்பட்ட மக்களாக இந்த மாதம் முழுவதுமாக, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியிலும் இறைவனை அனுபவித்து வாழ்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். அதற்கான ஆசீரை இறைவன் உங்கள் மீது நிறைவாய்ப்பொழிய இயேசு அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இன்றைய வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது யோவான் புத்தகம் 11:26 உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான், உயிரோடு இருக்கின்ற பொழுது என நம்பிக்கை கொள்பவரும் என்றுமே சாக மாட்டார் என்று சொல்கின்றார். இறப்பு என்பது ஒரு முடிவு அல்ல. நாம் இறப்பை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது, சாவுடன் எல்லாம் முடிவதில்லை, விண்ணக வாழ்வின் துவக்கமே அது. ஆகவே சாவின் மீது வெற்றி கொண்ட கிறிஸ்துவை சந்திக்கும் தருணம் என கிறிஸ்துவன் சாவை எதிர்கொள்ள வேண்டும் என்று நமக்கு திருச்சபை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இதைத்தான் புனிதர்கள் சொல்கின்ற பொழுது, இறப்பு என்பது ஒரு கொடை. ஏனெனில் நாம் நம் தேவனை முகமுகமாக கண்டு தரிசிக்கின்ற பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு வாய்க்காலாய் இறப்பு அமைந்திருக்கின்றது. இந்த இறப்பை நாம் சிந்திக்கின்ற பொழுது, கடந்த வருடம் அக்டோபர் மாதத்திலே திருத்தந்தை இளைஞர்களுக்கு சொற்பொழிவாற்றுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார். மரணத்தின் அர்த்தம் என்னவென்றால், சிந்திக்கையில் உண்மையிலேயே அது வாழ்வு பற்றிய கேள்வியாகும் என்று சொல்லி இருக்கின்றார். மரணமே வாழ்வை உயிரோட்டமுள்ளதாக மாற்றுகின்றது என்று சொல்லுகின்றார். இதான் சொல்லுவார்கள், ஒருவன் நல்லவராக வாழ வேண்டும் என்று விரும்பினால் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, உன்னுடைய வாழ்வின் இறுதி மணித்துளிகள் நினைவில் வைத்துக்கொள், அப்பொழுது நீ இன்று நல்லவனாக இருப்பாய் என்று சொல்லுவார்கள். இறப்பை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார். ஏனெனில் இறப்பு ஒரு முடிவு அல்ல. இறப்பைக்கு நாம் பயப்படுகின்றோம். இறப்பு என்கின்ற செய்தியை கேட்டாலே நம் உள்ளம் கலங்குகிறது. ஏனெனில் அது ஒரு பிரிவினை, ஒரு நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு இழப்பினை நமக்கு கொடுத்து விடுவதனால, அந்த இறப்பை பற்றி கேள்விப்பட்டாலோ இறப்பை பற்றி நாம் சிந்தித்தாலோ நம் உள்ளத்திற்கு ஒரு வகையான பயமும் கலக்கமும் ஏற்படுகின்றது. அதே போல இறப்பிற்கு பின்னால் என்ன நடக்குமோ, என்னுடைய வாழ்வு எங்கு இருக்குமோ, நான் மோட்சத்திற்கு செல்வேனோ அல்லது உத்திரிக்க நிலைக்கு செல்வேனோ என்கின்ற அந்த பயம் கூட நமக்கு இறப்பை சந்திப்பதற்கு ஒரு சுரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இறப்பு உண்மையிலேயே ஒரு கொடை.
இந்த இறப்பினை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ வார்த்தைகள் நம்மளை விவரித்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் ரோமர் 8:11 படிக்கின்ற பொழுது இறப்பினால் வரும் நன்மை என்ன? கடவுளுடைய ஆவி நம்மிலே தங்குவதால் இயேசு உயிர்த்தெழச் செய்த அதே ஆவி நம் உடலையும் உயிர்த்தெழச் செய்யும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு தூண்டக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இதே போல 2 கொரிந்தியர் 4:11 படிக்கின்ற பொழுது இறப்பிற்காக நாம் ஏங்க வேண்டும் என்று ஒரு அழைப்பை விடுக்கின்றது. அதே 2 கொரிந்தியர் 5:4 நாம் படிக்கின்ற பொழுது நாம் விண்ணக வீட்டை அடைய உதவும் ஒரு அடையாளம் இறப்பு என்று சொல்லப்படுகின்றது. புனிதர்கள் இத்தகைய நம்பிக்கையிலே வாழ்ந்ததினால்தான் தங்களுடைய வாழ்வு ஒரு துச்சமாக கருதி இறைவனை அண்டி இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற நிலை வாழ்வை மையப்படுத்தி வாழ்ந்தினாலே அவர்கள் இறப்பை கண்டு அவர்கள் பயப்படவில்லை, இறப்பை கண்டு அவர்கள் சோர்ந்து போகவில்லை. இறப்பு ஒரு வரம் என்று சொல்லி நினைத்தார்கள். அன்பு சகோதரமே, இதோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நமக்குள் இறந்து கிறிஸ்துவில் உயிர்த்தெழ வேண்டும். வாழ்கின்ற பொழுது இறைவனோடு இயேசுவோடு இணைந்து வாழ்கின்றவர்கள், நம்பிக்கை வைத்திருக்கின்றவர்கள் இறப்பினும் வாழ்வார்கள். எனில் எப்போதும் கடவுளோடு இருக்கின்றோம். அதைத்தான் புனித டாமினிக் சாவியோ வாழ்க்கையிலே சொல்லுவார்கள். அவர் ஒரு நாள் வீதியை விளையாண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவரை பார்த்து ஜான் போஸ்கோ கேட்கின்றார், புனிதர், சடனாக இப்பொழுது உனக்கு இறப்பு வந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்கின்ற பொழுது புனித டோமினிக் சாவியோ பிஞ்சி மலலை குரலை சொல்கின்றார், நான் தொடர்ந்து விளையாடி கொண்டே இருப்பேன், உனக்கு இறப்பை பற்றி பயம் இல்லையா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது புனித டோமினிக் சாவியை சொல்லுகின்றார், நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் நற்கருணை ஆண்டவரை பெற்றிருக்கின்றேன், நற்கருணை ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். நான் இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது நற்கருணை ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். நான் இறந்த பிற்பாடு நான் நற்கருணை ஆண்டவரோடு இறைவனோடு என்றும் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் இன்றைய முதல் இறுதி வதிகள் சொல்கின்றன, நாம் ஆண்டவரோடு எப்போதும் இருப்போம் என்று சொல்லி வாழ்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தோம் எனில் இறப்பிற்கு பின்னாலும் அந்த உடனிருப்பு, அந்த அருகாமை நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த நாளிலே நாம் இறப்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு இல்லாமல் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிலை வாழ்விற்கு மறு வாழ்விற்கு என்றும் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற உயிர்ப்பின் வாழ்விற்கு என்னை தயாரித்துக்கொள் என்று சொல்லி நாம் நல்லவர்களாக வாழ முற்படுகின்ற பொழுது இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த நாளின் வழியாக வருகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும். இறப்பை பற்றிய பயத்தை அகற்றுவோம், இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற அந்த நிலையிலே வாழ முயற்சிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.